வணக்கம். பொதுவா நம்ம நாட்ல தொழிலதிபர்கள்னா, பெரிய பெரிய தொழிற்சாலைகள கட்டி, அதனுடைய கழிவுகள போய் ஆறு, ஏரி, குளத்துல வந்து ரப்பி, அத சாக்கடையாக்கி சமூகத்துக்கு ரொம்ப நல்லதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா, தாமிரபரணி ஆத்துல வேற மாரி பண்ணியிருக்கிறாங்க. ஜெயலலிதா காலத்திலேயே வந்து பெப்சி, கொக்கோ கோலா கம்பெனிக்கெல்லாம் 10,00,000 லிட்டர் தண்ணி டெய்லி எடுக்கிறதுக்கு பர்மிஷன் குடுத்தாங்க. இப்ப எல்லாரும் புகுந்து ஃபுல்லா எடுக்குறாங்களாம். ஆனா வந்து, அரசு அத கண்டுபிடிச்சு, பயங்கரமான சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோன்னு கேட்கிறீங்களா? 1 லிட்டர் 1 பைசாவாம். பயங்கரமான சார்ஜ் இல்லையா? கேட்கறதுக்கு ஆச்சரியப்படாதீங்க. இது காமெடியா அதுக்கு அடுத்து தான் வருது. இதுவே கட்டலையா அந்த கம்பெனிங்க. 250 கோடி பாக்கி வச்சுக்கிறாங்களாம். என்ன சொல்றது இந்த கதைய? அரசு எப்பயுமே தனக்கு வர வேண்டிய வருவாயெல்லாம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டு ஒழுங்கா வசூலிக்காம, மக்கள் மேல தான் அதிக வரிய போடுறாங்க. அது நம் நாட்டுடைய சாபக்கேடு. இத கண்டுபிடிச்சு தூத்துக்குடியில காமராஜர் ஒருத்தர் மதுரையில கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த 250 கோடிய வசூல் பண்ணி, அந்த நதிய சீரமைக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இதுல என்ன காமெடின்னா, அந்த 1 பைசா குடுத்து 1 லிட்டர் தண்ணி எடுத்துன்னு போறவங்க, வெளிய ரூ. 20க்கு விக்கிறாங்க. ரூ. 1 போட்டிருந்தா கூட கவர்மெண்ட்க்கு ஒரு லாபமா வரும். எதுக்கு 1 பைசாக்கு தரோம்? பிரிட்டிஷ் காலத்து கணக்கா? 1 பைசா கணக்குல 10 பைசாவும் இல்ல, 5 பைசா, 2 பைசா போய் எவ்வளோ நாள் ஆகுது? 1 பைசா என்ன கணக்கு? மக்களுக்கு தான் வெளிச்சம்.